வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். சந்தோஷமாயிரு. உன் வாழ்க்கையில் பல வேதனைகளையும் மனதின் ஆழத்தில் பல காயங்களையும் நீ சுமந்து திரிகிறாய். பல நேரங்களில் உன் வாழ்க்கையை உனக்கு வெறுத்து போகிறது. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை தேடி நான் வருகிறேன். உன்னுடைய காயம் கட்டி உன்னை ஆறுதல் படுத்தி உனக்கு சமாதானத்தை தரும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். வழியிலே திருடர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிரும் கொலை உயிருமாய் விட்டு சென்றார்கள். அந்த வழியாய் வந்தவர்கள் அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சமாரியன் ஒருவன் அவனை பார்த்து மனதுருகி அவன் கிட்ட வந்து காயங்களுக்கு எண்ணெய் பூசி அவனை பராமரித்தான். இன்றைக்கும் நல்ல சமாரியனாய் நான் உன்னுடைய அருகில் இருக்கிறேன். உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீர் எனக்கு தெரியும். நான் உன் காயங்களை கட்டி உன்னை குணமாக்குவேன். நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய். பயப்படாதே. எல்லாவற்றையும் நான் நன்மையாய் மாற்றுவேன். நீ எனக்கு விசேஷமான பிள்ளை. ஆகவே நான் உன்னை அற்புதமாக நடத்துவேன். பயப்படாதே. ஆதார வசனம்: சமாரியன் ஒருவன் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டினான். லூக்கா 10:33-34.